Hi all, Kerala special ஓலன் கறி இனி உங்க வீட்லயும் ஈஸியா செய்யலாம். ஓணம் சத்யா ஸ்பெஷல் ரெசிபிஸ் எபிசோட் 3 ஓலன் கறி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 100 கிராம் தட்டைப்பயிரை 2 hours நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இப்போ அதை குக்கர்ல ஊற வச்ச தட்டைப்பயிரை போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைம்ல நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் சிம்ல வச்சு 15 minutes வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் வெட்டி வச்சிருக்க வெண்பூசணிக்காய் ஒரு பவுல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஓலன் கறிக்கு மெயினே தேங்காய் பால் தான். இப்போ நான் 3 தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதில் 3வது தேங்காய் பாலை ஊற்றி வெண்பூசணிக்காவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா மயம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெண்பூசணிக்காய் வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் தட்டாப்பயிரை சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 2ஆம் பாலை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க பாலை ஊற்றிக்கோங்க. நான் காமிக்கிறதுக்கு விட்டு போச்சு. இந்த டைமில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் ஊத்துனீங்கன்னா அவ்வளவு ருசியான ஓலன் கறி தயார். இதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த ஓணத்துக்கு செஞ்சுதான் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹாப்பி குக்கிங்.